ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய டிப்ஸோடு இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து எந்த இடத்துல சொருகுனா அந்த சைடுலேருந்தே வர மாதிரி அந்த கோபுரம் மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் அதை எப்படி சொருகிறது அப்படின்னும் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இந்த கூடைக்கு அடியில் நம்ம கோயிலுக்கெலாம் கொண்டு போனாக்க அந்த எண்ணெய் அந்த மாதிரிலாம் படும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி குமிழ் வச்சிட்டிங்கனாக்க ரொம்ப ஆயில் படாமல் இருக்கும். ஒன்றும் இல்லை, அதை வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும், அமுத்தி விடணும், அவ்வளவுதான். நான் வந்து ஒரு 5 வச்சா போதும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நிறையா வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு கைப்பிடி இந்த மாதிரி போடுறேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வேறு மாதிரி கூட போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 6.25 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க ஒயரு. நீங்கள் 5 அடி எடுத்து கூட நீங்கள் போடலாம். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டாக்கா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, பத்தாமல் போயிடக்கூடாது. அதனால் ஒயரோட திக்னஸை பொறுத்து இருக்கணும் இல்லையா, அதனால் 6 அடி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது 4 ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு கட்டு ஒயர் எனக்கு இந்த ஆரஞ்சு கலர் தீர்ந்துருக்கு, இந்த கைப்பிடி ஒயரோடு சேர்த்து. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், அந்த வெள்ளை கலருக்கும் மேலே இருக்க லைனில் அந்த கூராக இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நான் முடிச்சு மேலே முடிஞ்சிருக்குல்ல, அதுக்கு நேராக அந்த லைனு சென்டர் லைனு நடு லைனு அதுக்கு வர மாதிரி விட்டுட்டு 2 பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒயர் வலதுலேருந்து ஒன்று இடதுலேருந்து ஒன்று எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சாச்சு. இப்போ ஏற்கனவே எடுத்த ஒயர் மேலே இருக்கிறதுனால அடுத்த ஒயர் அடியில் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் மேலே கீழே ஒரு டைம் வலது கைன்னா இன்னொரு டைம் இடது கை. இது அடியில் ஏற்கனவே இருக்கிறதுனால இப்போ அடுத்த ஒயர் 3வது ஒயராக மேலே கீழேன்னு வச்சாச்சு. இந்த பக்கம் ஏற்கனவே மேலே இருக்குது, அதனால் அடியிலேருந்து எடுத்துகிட்டு 2வது ஒயருக்கும் மேலே நம்மளை பார்த்து இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே அப்படி வச்சு இந்த கைக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போது இது மேலே இருக்கிறதுனால பாருங்கள், இப்போ அடிப்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து 2வது ஒயருக்கும் மேலே நம்மளை பார்த்து இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே, இப்போ மேலே கீழே மேலே அப்படின்னு வச்சாச்சு. ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழேன்னு இருக்கணும். வலது கை பக்கம் இருந்த 4 ஒயரும் இந்த பக்கம் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த சைடு உள்ளது இந்த வலது கைக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், எந்த ஒயர் தூக்கிட்டு இருக்கு, கடைசி ஒயர்னு பாருங்கள், வலது கை பக்கம் தூக்கிட்டு இருந்துச்சு. அதை நம்ம ஆரம்பித்தோம்ல, அதுக்கும் மேலே இருக்கிற ஹோல்ஸில் விட்டுட்டு அதுக்கும் அந்த பக்கம் இருக்கிற ஹோல்ஸில் எடுத்தாச்சு. எடுத்துட்டு லாஸ்ட்டு ஒயரை விலக்கி விட்டுட்டு 2வது ஒயருக்கும் 3வது ஒயருக்கும் மேலே 2வது ஒயருக்கும் கீழே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் மேலே அந்த மாதிரி ஒரு ஒயர் மேலேன்னா கீழே மேலே கீழே மேலேன்னு வரணும். அடுத்தது அதே ஓட்டையிலையே இடது கை பக்கம் உள்ளதையும் விடுங்க, விட்டுட்டு இந்த பக்கம் எடுத்துருங்க. எடுத்துட்டு லாஸ்ட்டு ஒயரை விலக்கி விட்டுருங்க. விலக்கி விட்டுட்டு மேலே கீழே மேலே ஒரு ஒயருக்கும் மேலேனா ஒரு ஒயருக்கும் கீழேன்னு வைக்கணும். இப்போ அடுத்தது பாருங்கள், அதுக்கும் மேலே இருக்கிற ஹோல்ஸு அடுத்தடுத்த ஓட்டையில் விடணும். பாருங்கள், வலது கையிலேருந்து விடுற ஓட்டை இந்த இடத்துல விட்டாச்சு. அதே மாதிரி அதுக்கு நேராக இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு ஓட்டையில் விட்டு இந்த கைக்கு எடுத்துருங்க. கூடையோட சேர்த்து கட்டுற மாதிரி இது வந்துடும். இப்போது லாஸ்ட்டு ஒயரை விலக்கி விட்டுட்டு மேலே கீழே மேலேன்னு கொண்டு வந்துடுங்க. இப்போது இந்த இடது கை பக்கம் அதே ஓட்டையிலே விடுங்க. வலது கை பக்கம் எந்த ஓட்டையில் விட்டு எடுத்தோமோ அதே ஓட்டையில் விட்டு எடுக்கணும். இதே போலவே வலது கையிலேருந்து அடுத்த ஹோல்ஸில் விடுவோம். விட்டு அந்த கூடை உள்ளார விட்டு இந்த ஓட்டையில் எடுத்துகிட்டு வந்துட்டு லாஸ்ட்டு ஒயரை விலக்கி விட்டுட்டு அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஒயருக்கும் முன்னாடி இருக்குல்ல, அந்த ஒயருக்கும் மேலே அடுத்த ஒயருக்கும் கீழே அடுத்த ஒயருக்கும் மேலே, அந்த மாதிரி ஒரு ஒயர் கீழேனா ஒரு ஒயர் மேலேன்னு வரணும். இதே மாதிரியே வலது கையிலேருந்து ஒரு டைம் இடது கையிலேருந்து ஒரு டைம் அப்படியே பின்னிக்கிட்டே வாங்க. இதுக்கு வந்து இந்த முறுக்கு கைப்பிடி போடுவோம்ல, அது முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். இது வந்து மேலே அந்த நுனி பாகம் இருக்குல்ல, அந்த 1 2 3ன்னு முடிஞ்சிருக்குல்ல மேலே, அந்த இடத்துல இருந்து கூட நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம். நான் வந்து இந்த இடத்துல இருந்தே போட்டுட்டு அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம தேங்காய் பழம்லாம் வச்சு தூக்குனா கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி எல்லா லைன்லேயும் எல்லா ஓட்டையிலையும் விட்டு விட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரேன்.
பாருங்கள். இப்போ இந்த மேலே நுனி பாகம் இருக்குல்ல, அது வரைக்கும் பின்னிக்கிட்டே வந்திருக்கேன். அது வரைக்கும் அந்த வரிசையாக ஒரே ஓட்டையில் விட்டு விட்டு இந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பின்னிக்கிட்டே வந்துடுங்க. பாருங்கள், வரிசையாக அந்த ஹோல்ஸில் விட்டுருக்கேன் பாருங்கள். அடுத்தடுத்த மேலே வர ஹோல்ஸில் விட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த மேலே ஒன்றுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வரும்போது அந்த நீட்டிகிட்டு இருக்கிற முடிச்சுக்கும் உள்பக்கமாக அதே மாதிரியே கொண்டு வரணும். அமுத்தி டைட்டாக கட்டின மாதிரி பின்னுங்க. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் அந்த 3ன்னு முடிஞ்சிருக்க இடத்துல அந்த ஓட்டையில் விட்டாச்சு. விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக கூடையை ஒட்டி நெருக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மேலே அந்த 1ன்னு முடியுது பாருங்கள், அதை அப்படியே சுற்றுறேன். சுற்றி எடுத்துகிட்டு வந்து அதுக்கும் வெளியே வந்துடாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த பக்கமும் அதை அப்படியே அதை கட்டுற மாதிரி அந்த மேலே 1ன்னு முடிஞ்சிருக்குல்ல, அதை அமுத்துற மாதிரி 2 கையிலேருந்தும் ஒரு டைம் விட்டுருக்கேன். இப்போ அடுத்தது இன்னொரு டைம் அப்படி விட்டுட்டாக்க நமக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக அது விலகாமல் இருக்கும் டைட்டாக. இதுக்கு மேலே நம்ம எந்த ஓட்டையிலையும் விட வேண்டாம். சும்மா அப்படியே அடிப்பக்கமாக அப்படியே கொடுத்து அடிப்பக்கமாக கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் வலது கை பக்கம் தூக்கிட்டு இருக்கிற ஒயரை அடியில் கொண்டு போய் இடது கை பக்கம் அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை விலக்கி விட்டுட்டு அப்படியே மேலே கீழே மேலேன்னு கொண்டு வரணும். இது மாதிரியே வலதுலேருந்து ஒரு டைம், இடத்துலேருந்து ஒரு டைம் அப்படியே பின்னிக்கிட்டே வாங்க. இது நான் ஒயர் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 5 அடி எடுத்துகிட்டு அந்த மாதிரி போட்டிங்கனாவே போதும். ரொம்ப ஹைட்டாகவும் போட வேண்டாம். கொஞ்சம் அந்த கைப்பிடி ஹைட்டாக இருக்கட்டும்னு போட்டாக்க அது தூக்கும்போது கீழே அது வெயிட் வச்சு தூக்குனா தொங்குற மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி கைப்பிடி போயிடும். அதனால் அந்த மாதிரியும் தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே 5 அடி எடுத்து போட்டிங்கனாவே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள் ஒயர் நான் கொடுக்கல, ஏன்னா இது அப்படியே 4 ஒயர் வச்சு போடுறோம். 2வது அந்த கூடையோடு சேர்த்து அந்த மாதிரி கட்டிகிட்டே பின்னிக்கிட்டு வந்துடுறோம்ல, அதனால் இது போதும் அப்படின்ட்டு நான் போடலை. ரொம்ப வெயிட் வச்சு தூக்க போகிறதில்ல நம்ம, அதனால் அதுவே போதும் அப்படின்ட்டு. நீங்கள் வேணும்னா உள் ஒயர் கொடுத்து கூட பின்னிக்கலாம். இப்படி வச்சு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு, இப்போ இந்த இடத்துல அந்த நுனிப்பகுதி நீட்டிகிட்டு இருக்குல்ல, அதை ஒரு சுற்றி அந்த 1ன்னு முடிஞ்சிருக்க முடிச்சியை சுற்றிட்டு வலதுலேருந்து ஒரு டைம், இடதுலேருந்து ஒரு டைம் நல்லா அப்படி பக்கமாக கூடைய மடியில் வச்சுக்கிட்டு அப்படி பின்னிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதையும் சேர்த்து அப்படி அமுத்தணும். அமுத்தி அந்த ஃபஸ்ட்டு முடிச்சியை சுற்றி அந்த மாதிரி போட்டுட்டு, அப்புறம் அதுக்கும் கீழே இருக்கிற ஓட்டையில் விட்டு வலதுலேருந்து ஒரு டைம், இடத்துலேருந்து ஒரு டைம் கொண்டு வரணும். அடிப்பக்கமாக உள்பக்கமாக அந்த ஒரு ஹோல்ஸ்லையும் அந்த பக்கம் நம்ம எப்படி போட்டோம்ல அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஹோல்ஸ்லையும் விட்டு அப்படி நீங்கள் எடுத்துகிட்டே வரணும். ஒயர் திரும்பிக்காமல் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல விலகி வராமல் பக்கமாக நமக்கு பின்னுறோம்ல கைக்கு பக்கமாக மடியில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நான் வீடியோவுக்காக அங்கே தரையில் வச்சு அப்படி போட்டு காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் அப்படியே பின்னும்போது நல்லா மடியில் வச்சு பின்னிங்கன்னா ஈஸியாக பின்னிடலாம். ஒயர் திரும்பிக்காமல் மடங்கிக்காமல் பார்த்துக்கோங்க. இதுக்கு அப்படியே நேராக அந்த கூராக இருக்குல்ல, அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி அப்படியே இழுத்த மாதிரி நேராக இருக்கிற மாதிரி வச்சிங்கனாவே போதும். கொஞ்சம் அதுக்கும் மேலே ஹைட்டாக அப்படி வளைஞ்சி வரணும்னு வைக்க தேவையில்லை. சமமாக இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பின்னுனீங்கனாவே போதும். இப்போ நான் பின்னுனது கொஞ்சம் அதிகமாக ஹைட்டு வச்சு பின்னினேன். அப்புறம் வெயிட் வச்சு நம்ம தூக்கும்போது ரொம்ப கீழே தொங்குற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் நீங்கள் 5 அடி ஒயர் எடுத்திங்கனாவே போதுமானதாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மேலே ஹைட்டே வைக்க வேண்டாம். அந்த 1ன்னு முடியுதில்ல, அதுக்கு நேராக இந்த பக்கம் சமமாக அப்படியே நீட்டமாக, இந்த பக்கம் 1ன்னு முடியறதுக்கு நேராக அப்படி வச்சிங்கன்னா போதும். கொஞ்சம் மேலே வளைஞ்சி வரணும் அந்த மாதிரி வைக்க தேவையில்லை. கைப்பிடி பின்னும்போது சொல்கிறேன். அந்த அளவுக்கு பின்னிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற அந்த முடிச்சிக்கு நேராக கொண்டு இதுக்கணும். நான் பாருங்கள் இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி நீங்கள் வைக்க வேணாங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் ஹைட்டாக கைப்பிடி வச்சுருக்கேன். அது மாதிரி தேவையில்லை. நீங்கள் அதுக்கு நேராக கொண்டு முடிச்சிங்கனாவே நல்லா அழகாக இருக்கும். இல்லை இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் வச்சு பின்னி பாருங்கள். வச்சுட்டு தூக்கி பாருங்கள் கூடையை. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, எந்த ஹைட்டுக்கு மேலே கைப்பிடி வேணுமோ அந்த ஹைட்டுக்கு அந்த மாதிரி வச்சு இதுங்கணும். இப்போது இந்த சைடும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஹோல்ஸ்லையும் விட்டு விட்டு அந்த மாதிரியே பண்ணுங்கள். வலதுலேருந்து ஒரு டைம், இடதுலேருந்து ஒரு டைம் ஒரே ஓட்டையில் விடணும்.
ஃபஸ்ட்டு வலதுலேருந்து விட்டுட்டாக்கா அதுக்கப்புறம் அதே ஹோல்ஸில் இடதுல. இப்போ இது வரைக்கும் இந்த வெள்ளைக்கும் மேலே வரைக்கும் இதே மாதிரி விட்டு பின்னிக்கிட்டே வாங்க. இந்த பக்கம் எப்படி பின்னி காமிச்சனோ அதே மாதிரி. இப்போ பாருங்கள் அதே மாதிரி பின்னிட்டேன். பின்னி முடிச்சுட்டு அந்த வெள்ளை நாட்டுக்கும் மேலே மிக்ஸ்டு நாட் வருதில்ல, அதுக்கும் மேலே இருக்கிற இடத்துல அதுக்கு ஆப்போசிட் ஆரம்பித்தோம் பாருங்கள், அதுக்கு நேராக வரப்போ இந்த பக்கம் 4 ஒயர், அந்த பக்கம் 4 ஒயர் உள்ளார விட்டுட்டு, ஃபஸ்ட்டு ஒரு 4 ஒயரை விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி கையை எடுத்துகிட்டு இப்படி இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு கரெக்டாக வரிசையாக ஒரு ஒயராக உள்ளார விடுங்க. இதை விட்டுட்டு நம்ம வந்து வளவள பகுதி மேலே தெரியுதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரே கலருங்கிறதுனால நம்ம அப்படியே கூடையோடு சேர்த்து கட்டிக்கிட்டே பின்னிக்கிட்டு வந்திருக்கோம், அதனால் ரொம்ப தெரியாது. இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் வந்து ஒரு கட்டு ஒயர் ஃபுல்லாக தீர்ந்துருக்கு. இந்த கைப்பிடி ஒயர் இந்த 4 ஒயரையும் சேர்த்து ஒரு ரோல் ஆயிருக்கு டீலக்ஸ் ஒயரு. அப்புறம் வெள்ளை கலர் வந்து நம்ம அந்த லைன் போடுறதுக்கு எடுத்துருக்கோம். இப்போ இது உள்ளார வந்து எப்பயும் நம்ம முடிச்சு போடுவோம்ல, இதுக்கு முடிச்சுலாம் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கூடையோட கட்டின மாதிரி தான் இத்தனை வருஷம் பின்னியிருக்கோம், அதனால் பிரிஞ்சிக்கிட்டுலாம் வராது. அதனால் ஒரு 4 எல்லாமே இந்த பக்கம் 4 ஒயர், அந்த பக்கம் 4 ஒயர் எல்லாத்தையும் நல்லா எவ்வளோ தூரம் சொருக முடியுதோ வளைச்சி நல்லா சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடுங்க. நான் அந்த கட் பண்ணின ஒயரை கூட நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த குச்சி தெரியாமல் அதை அப்படியே சொருகி விட்டுட்டேன். உங்களுக்கு அந்த குச்சி தென்னங்குச்சி சொருகியிருக்கோம்ல, அது அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். அது தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சொருகி விட்டுட்டிங்கன்னா அந்த தென்னங்குச்சி சொருகி இருக்கிறது மேலே குச்சியாக தெரியாது, வெறும் ஒயர் மாதிரி கலர் மட்டும் தெரியும். அதே கலரே சொருகிறதுனால கரெக்டாக பார்த்து அப்படி சொருகி விட்டுட்டிங்கனாக்கா அந்த குச்சியே உங்களுக்கு தெரியாது, ஸ்டிஃபாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அப்படியே சொருகி விட்டுருங்க. ஒரே கலராக சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நீட்டமாக அப்படியே அந்த தென்னங்குச்சி தெரியாமல் சொருகி விட்டுருங்க. கடைசியாக ஒயர் மீதி இருந்தால் அதை எடுத்து இந்த மாதிரி சொருகி விட்டுறலாம். கட் பண்ணி போடுற ஒயருங்கள்லாம் மீதி இருந்தாக்க பாருங்கள், இந்த மாதிரி சொருகிட்டாக்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், போட்டாச்சு. நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹைப்புன்னு இருக்கும், அந்த ஹைப்பையும் கொடுங்க. இன்னும் கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி கூடைகள் வேணும்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.